மீண்டும் செய்தியாளர்களிடம் எகிரி இருக்கிறார் சீமான். இந்த முறை பஞ்சாயத்து 1000 ரூபாய். வெறும் 1000 ரூபாய் பஞ்சாயத்துக்காகவா எகிரினாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதுக்குள்ளே வேற ஒரு அரசியல் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், சீமான் தமிழ்நாட்டினுடைய பேராபத்துன்னு உங்கள் யாருக்கும் புரியலை. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் எவ்வளோ பெரிய தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை வஞ்சகத்தை சீமான் செய்கிறார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியுங்க. செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு 2500 கோடி ரூபாய் நிதி தரணும், நமக்கு தர வேண்டிய உரிமை, நமக்கு தர வேண்டிய நிதி தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. கடந்த வாரம் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சந்தித்தார். அப்போ அவர் டெல்லிக்கு அப்போ தான் போய் டெல்லியில் ஒன்றிய அமைச்சர்களை எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, சார் புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால் தான் நீதினு ஒன்றிய அரசு சொல்கிறாங்க சார், நம்ம அதை கையெழுத்திட முடியாது, அதனால அவன் நிதி தர மறுக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி கேள்விங்க சீமான்ட்ட. சீமான் என்னங்க சொல்லணும் பதில்? நீங்க சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. சீமான் என்ன பதில் சொல்லணும்? தமிழ்நாட்டிற்கு என்னுடைய மாநிலத்திற்கு நிதி தர மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசை நான் கண்டிக்கிறேன், இதுதானங்க பேசணும். அவர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? வீடியோக்குள்ள பாருங்க, பேட்டி இருக்கு, அவர் கொடுத்த பேட்டி இருக்கு. நான் மிகைப்படுத்தல, நான் அவரை மாதிரி கற்பனையில் கதை சொல்ற ஆள் கிடையாது. பேட்டி இருக்குது, நீங்க பேட்டியை பாருங்க. அவர் சொன்ன பதிலை கேட்டு உள்ளபடி உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், நான் சீமான் தமிழ்நாட்டிற்கு பேராபத்துன்னு. சீமான் சொன்ன பதில் என்ன? வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களையும் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கேள்வி. எது? 2500 கோடி ரூபா ஒன்றிய அரசு நிதி தர மறுக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை. சீமான் சொன்ன பதில் நீங்க பாருங்க. எங்க அம்மா 1000 ரூபாய் கடிச்சா தம்பி, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க தம்பி. கல்லூரிக்கு போற என் தங்கச்சி கடிச்சா, புரட்சி பெண் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு கடிச்சா தம்பி. தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு என் பிள்ளைய கேட்டாங்களா? என் தம்பிமார்கள், படிக்க போற தம்பிமார்கள் கேட்டாங்களா? இது மூணுல எவ்வளவு, எத்தனை 1000 கோடி போகுது சொல்லுங்க. ஒதுக்க வேண்டியது நீங்க ஏங்க இந்த 100 ரூபாய் நாணயத்தை ஒதுக்குனது இந்த காசை ஏன் ஒதுக்கல? பார்த்துட்டீங்களா சீமான் என்ன சொல்றாரு? 2500 கோடி ரூபாய் நிதி தர மறுக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்னு கேட்டா சீமான் என்ன சொல்றாரு? எதுக்குங்க 1000 ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறீங்க? யாருக்கு? மாணவிகளுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள்? மாணவர்களுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள்? பெண்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? என் தங்கச்சி கேட்டுச்சா, என் தம்பி கேட்டானா, எங்க அம்மா கேட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க அம்மா கேட்டுச்சா 1000 ரூபான்னு கேட்கிறாரு. இவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க தம்பிகளா, தயவு செய்து. வீடு வீடா போய் அரசு ஒவ்வொருத்தர் கழுத்துலையும் கத்திய வச்சு உனக்கு 1000 ரூபாய் தார, நீ கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லல. யாராவது போய் விளக்குங்க அவருக்கு. உயர்கல்விக்கு வராமல் பிள்ளைகள் 12ஆம் வகுப்போடு நிற்கக்கூடிய அவலம் பல இடங்களில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி சூழல் வந்து விடக்கூடாது. பெற்றோர்களுடைய சுமையை குறைப்பதற்கு மாதம் 1000 ரூபாய், நாங்கள் மேல் படிப்புக்கு வந்தால் 1000 ரூபாய் நாங்கள் தர்றோம், பிள்ளைங்களை நீங்கள் எப்படியாவது மேற்படிப்புக்கு அனுப்புங்கன்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. இதையே வெளிநாட்டில் நடந்தால் ஆகா ஓகோன்னு பாராட்டுவீங்க. யாருக்கும் கழுத்தில் கத்திய வச்சு 1000 ரூபாய் நீ வாங்கியே ஆகணும்னு கையில் தெளித்து தண்டல் வசூலிக்கல. ஏன்னா வட்டிக்கு கொடுத்து வாங்குற பணமா இது? இல்லை. தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லுகிறது அரசு. நல்லா கேட்டுக்குங்க திரு சீமான் அவர்களே. எங்கள் அம்மா கேட்டாங்களான்னா விருப்பமில்லாதவர்கள் வாங்க வேண்டாம், தேவையில்லை. எங்கள் வீட்டில் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய அளவில் வறுமையோ ஏழ்மையோ இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த 1000 ரூபாய்க்கு விண்ணப்பிக்க மாட்டாங்க, யாரும் பண்ண மாட்டாங்க, செய்யல. அப்போ அரசும் எல்லாருக்கும் கொடுக்கல, அரசு ஊழியர்களுக்கு கிடையாது. அரசும் யாருக்கு தான் கொடுக்குது? தகுதி உடையவர்களுக்கு. அதுக்கு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த தகுதி உடையவர்களும் விண்ணப்பிக்கணும். அப்படி விண்ணப்பிச்சு தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவர் ஒவ்வொரு மெடலும் இதை ஒரு கேட்டுக்கிட்டே இருக்காரு. 1000 ரூபாய் கேட்டாங்களா, 1000 ரூபாய் கேட்டாங்களா, 1000 ரூபாய் கேட்டாங்களா. இப்போ இந்த உதாரணத்தை எதுக்கு கொண்டு வர்றாரு? அதுதான் டேஞ்சர். தயவுசெய்து இதை கவனிங்க. இதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்களா ரொம்ப நாளா நீங்க நினைக்கலாம். இது அவர் எந்த இடத்துல சொல்லுகிறார்? ஒன்றிய அரசு நிதி தர மறுக்கிறதுன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு? நிதி தர மறுக்குது இல்ல ஒன்றிய அரசு, இவங்க எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க? ஒரே வீட்டில் சிலருக்கு 3000 ரூபாய் போகுது, ஏன் இதை கொடுக்கணும்? இந்த காசை நிப்பாட்டுங்க அப்படிங்கிறார். எவ்வளவு அநியாயங்க இது, எவ்வளவு அநியாயம்.
ஒன்றிய அரசு 2500 கோடி ரூபாய் நிதி தர மறுக்கிறது ஏன் என்று சீமானிடம் கேள்வி எழுப்பினால் சீமான் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது என்றால், ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏன் மாதம் 1000 ரூபாய் தருகிறீர்கள், ஏழை பெண்களுக்கு மாதம் ஏன் 1000 ரூபாய் தருகிறீர்கள், அவர்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இது எவ்வளவு ஆபத்தான கேள்வி. ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்ப மனமில்லாத சீமான் யாரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்? ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் நோக்கி கேள்வி எழுப்புகிறார். இது ஆபத்தா இல்லையா? சாமானிய பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு அந்த நிதி தேவை. ஒன்றிய அரசுக்கு நம்மகிட்ட இருந்து வரி வசூலிக்குதுங்க. ஒன்றிய அரசு இந்தியாவிலேயே மிக அதிக வரி வருவாயை தரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நமக்கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிட்டு நமக்கு அவன் தர வேண்டிய காசை தர மறுக்கிறான். அதை கண்டிக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ஏன்னு கேட்கிறாரே, இது இளைஞர்கள் சிந்திக்கணும். தயவுசெய்து சிந்திக்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ இது ஒன்று கேட்குறாருங்க, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணுறீங்க, எதுக்கு சமாதி கட்டுறீங்க, இதெல்லாம் கேட்குறாரு. எதுக்கு விழா நடத்துறீங்க, எல்லா காசையும் மிச்சப்படுத்துங்க, இதெல்லாம் செலவு தானே அப்படின்னு கேட்குறாரு. சரி, நியாயம்னே வச்சுப்போம். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா வாடகைக்கு வீடு, 2 லட்சமா 2.5 லட்சமா சொல்கிறாங்க எனக்கு தெரியல. மீடியாவில் வருது, எத்தனை லட்சம் நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் பெரிய பங்களா அது தெரியும். அது சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடுனா அவ்வளோ காசு எதுக்கு? நீங்கள் வந்து பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறீங்க. நீங்களே பல பேட்டியில் சொல்லிட்டீங்க 5000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுன்னு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஏன் 1000 ரூபாய்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க மீட்டிங்கில்? என்ன சொன்னீங்க? எல்லாரும் 1000 ரூபா சீமானுக்கு தாருங்கள். கேட்டது யாரு? சீமானா இல்லையா? சீமான் தனக்கு 1000 ரூபாய் வேண்டும்னு மேடையில் கேட்கிறாரு. அவருக்கு 1000 ரூபாய் வேணுமா? எல்லாரும் மாசம் 1000, அதுவும் மாசம் 1000 ரூபாய் எல்லாரும் அவருக்கு கொடுக்கணுமா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. வாங்கி என்ன செய்ய போறீங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய காரு, எதுக்கு இத்தனை பேரு, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு செலவு, ஏன் இவ்வளவு பெரிய வீடு, ஏன் நீங்க காஸ்ட்லியா செலவு பண்றதுக்கு, நீங்க காஸ்ட்லியா மாநாடு போடுறதுக்கு, நீங்க காஸ்ட்லியா கூட்டம் போடுறதுக்கு ஊர்ல இருக்கலாம் காசு தரணுமா? அப்படி கேட்டா என்ன ஆகும்? இது எனக்கு லாஜிக்கே புரியலைங்க. அரசு மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஏன்னு கேட்கிறாரு. இவருக்கு எல்லாரும் 1000 ரூபாய் கொடுக்கணுமா? இவர் ஈஸியாரில் பெரிய பங்களால இருப்பாராம். அது வெட்டி செலவு இல்லை, வீண் செலவு இல்லை, தண்ட செலவு இல்லை. படிக்க வழி இல்லாத ஏழை எளிய மாணவர்கள் நேற்று நீயா நானால போட்டு காட்டுறாங்க. இன்னமும் எங்க ஊர் பக்கம் திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா தெரியும், வாழை சுமக்கும் பிள்ளைகள் தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய காசுன்னு அங்க இருந்து பார்த்தா தெரியும். நம்மள மாதிரி ஈஸியாரில் உட்காந்துட்டு பேசக்கூடாது சீமான். இதெல்லாம் அநியாயம், அட்டூழியம். ஒன்றிய அரசை கண்டிக்கிறது. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், முதலாளி பாசம். ஒன்றிய அரசை கண்டிக்க மாட்டார் இவர். நான் எழுதி தரேன். பாஜகவை பேசினா வலிச்சிடும். பிள்ளைங்க படிப்பு தான் கண்ணை உறுத்துது. பிள்ளைங்க ஏன் படிக்கிறாங்க? எதுக்கு எல்லாரும் டாக்டர் ஆகிற, எதுக்கு எல்லாரும் இன்ஜினியர் ஆகிற, எதுக்கு எல்லாரும் பள்ளிக்கூடம் போற, எல்லாரும் மாடு மேய்க்கவா? அதையும் தாண்டி அரசு 1000 ரூபாய் கொடுத்து படிக்க வச்சிருந்தா எதுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எதுக்கு அந்த பையனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? நம்ம வீட்டு பிள்ளைக்கு மட்டும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும். மீடியாவிலேருந்து எவனா இப்போ பேட்டி எடுக்க வர்றவங்ககிட்ட வந்து என்ன புத்தகத்தை கூட படிக்க விட்டுற மாட்டீங்க நீங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைக்குன்னா அவனுக்கு இப்போதைக்கு அவனுக்கு தேவை பள்ளி படிப்பு மட்டும்தான் தெளிவாக சொல்ல தெரியும். ஊரா வீட்டு பிள்ளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துடக்கூடாது. இளைஞர்கள் தயவு செய்து சீமான் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. ஒரு நிர்வாகத்தை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் பேசுறாரு. அடுத்தது இன்னொரு காமெடி பண்ணியிருக்காரு, இன்னொன்று பேசுறாரு. நீங்க அதை கேளுங்க, நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க. எங்க அம்மா 1000 ரூபாய் கடிச்சா நீங்க தான் கொஞ்சம் குளவரியல கேட்டு வாங்க முடியாது, ஒதுக்கலைங்கிறீங்கல்ல. உங்களுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒரு நிதியும் ஒதுக்கலைன்னு நிதி ஆய்வுக்கு போகாமல் கோச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல. அப்போ 100 ரூபா காசு சொல்லிட்டு போய் கொஞ்சம் குழாவுறீங்க, அதுக்கும் கோச்சிக்கிட்டு இருந்தீங்க தானே. நிதி தரலைன்னு கோச்சிக்கிறேன் நீங்கள், நிதி தரலைன்னு. காவிரியில் நீதி தரலைன்னு அந்த கட்சியை ஒதுக்கலை, ஏன் ஒதுக்கலை? பார்த்துட்டீங்களா? இதில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் வந்து நிதி ஆயோக்கில் நிதி தர மாட்டேங்கிறான்னு கோவிச்சுட்டு வந்துட்டீங்க. காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான்னு ஏன் கோவிச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு.
நீங்கள் ஏன் வந்து நாணய வெளியீட்டு விழாவில் அவர்கிட்ட சிரித்து பேசுனீங்க? ரைட்டுப்பா, நியாயமான கேள்வி. நான் என்ன கேட்குறேன், ஒரு நியாயமாக வருவோம். உங்களுக்கு இன உணர்வு இருக்குது. காவிரியில் தண்ணி தர மறுக்குதுல, யார் தர மறுக்கிறார்கள்? காவிரியில் தண்ணீர் தர மறுப்பது பாஜக. அது எப்படிங்க பாஜகங்கிறீங்க? அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் கேட்பீங்க. எஸ், பாஜக தான் மறுக்குது. எப்படி? அந்த உண்மையை எத்தனை நாள் மறைக்கிறது? காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன வந்துச்சு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போட்டது என்னது? வாரியம், போர்டு அமைச்சது என்னது? அத்தாரிட்டி, ஆணையம். ஆணையத்திற்கு ஷட்டர் திறக்கிற அதிகாரம் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணாக, எதிராக ஒரு பல்லில்லாத ஆணையத்தை போட்டது பாஜக. அதனால வந்த சிக்கல். இன்னைக்கு தண்ணீர் தர மறுக்கிறான்ல. நீங்க எதுக்கு அண்ணாமலையோட கோயம்புத்தூர்ல கட்டி பிடித்து கொஞ்சம் குழாவினீர்கள்? அண்ணாமலையை பார்த்த உடனே ஏதாவது கேட்க வேண்டியதுனே, ஆக்ரோஷமா, ஆவேசமா, ஏ அண்ணாமலையே, உன்னை பார்த்து கேட்கிறேன், எப்படி நீ தண்ணி தர மாட்டேன் என்று சொல்கிறாய்? என் மூஞ்சிலே முழிக்காத, இனி உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. சி, நான் உன்னை கட்டியும் பிடிக்க மாட்டேன். சி, நான் உனக்கு கை கொடுக்க மாட்டேன். சீச்சி, வெக்கக்கேடு, மானக்கேடு, துறப்போ, தள்ளிப்போ, என் பக்கத்தில் உட்காராது. அப்படி சொல்லுவீங்களா? பார்த்த உடனே கட்டி பிடிச்சிங்க இல்லை? என்ன லாஜிக் இது? அப்போ அண்ணாமலை இவர் கட்டி பிடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு விழா நடத்தி, ஒரு நிகழ்ச்சி நடத்தி, அதில் பக்கத்தில் ஒரு அமைச்சர் உட்காந்து பேசிட்டாருன்னா ஏன் சிரிச்சு பேசினாரு? எப்பா, இவர் சசிகலாவை போய் சந்திக்கலாம், அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சசிகலா ஜெயிலில் இருந்து வந்தோடனே இவர் போய் சந்திப்பார், தப்பு இல்லை. பாஜகவில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இவர் மாமாம்பாரு, எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் பாரு, அது தப்பு இல்லை. தண்ணி தர மாட்டேங்கிறான்லாம் ஏன் மாமான்னு கூப்பிடுறீங்க? என்ன நீங்க எத்தனை நாள் ஊரை ஏமாத்திட்டு இருப்பீங்க சீமான்? இங்க இருக்கிற எல்லாருமே உங்க தம்பிகளா? மண்டை ஆடிட்டு இருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா கேள்வி திருப்பி? கேட்குறேன். நீங்க வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. நிர்மலா சீதாராமன் அதை பற்றி பேச மறுக்கிறார். பிள்ளைங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் கண் உறுத்துது. வெட்டி செலவு, தண்ட செலவு. எது தண்ட செலவு தெரியுமா இவருக்கு? ஏழை எளியோர்களுக்கு செய்வதெல்லாம் தண்ட செலவு. நீங்க, நான் ஒன்று மட்டும் திருப்பி சொல்றேன், நீங்க உதாரணமா வாழ்ந்து காட்டுங்க முதல்ல. மற்ற எல்லாரும் நீங்க கேள்வி கேட்கலாம். முதல்ல வாங்க, வந்து சாதாரணமா ஒரு சின்ன வீட்டில் இருங்க. அப்படி வந்துட்டு நாங்க மட்டும் இருக்கணும். அப்போ அது மட்டும் கேட்கறது தமிழ் தேசியம் பேசினா நாங்கள் இப்படியே அலையணுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல? அதே தான் கேட்குறோம். அந்த பிள்ளைங்க அப்படியே அலையணுமா? அதுக்கு 1000 ரூபா கொடுக்கப்படாதா? அப்போ நீ உழைச்சி சம்பாதி, போய் சினிமா எடுங்க, சினிமா நடிங்க, அதில் காசு வாங்கிட்டு வந்து ஈஸியாரில் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், வெளிநாட்டில் கூட இருக்கலாம், யாரும் கேட்க போகிறா? ஈழத் தமிழர்கள் அங்கே லண்டன்லையும் கனடாலையும் அவன் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சி அவன் கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் வந்து இது பண்ணுறான். இங்கே இருக்கிற மற்றவர்கள்லாம் உழைப்பாங்க, நீங்கள் அதில் வந்து வாங்கிப்பீங்க. இதில் வேற எல்லாத்தையும் மாதம் 1000 ரூபா கேட்பீங்க. வாங்கிட்டு நீங்கள் எந்த செலவையும் குறைக்க மாட்டீங்க, ரொம்ப லக்ஸரியான லைஃப்பில் இருப்பீங்க. ஆனால் இங்கே பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா கண்ணை உறுத்துது அப்படின்னு சொன்னால் இதனுடைய நோக்கம் நான் திருப்பி சொல்கிறேன். இவர் ஒன்றிய அரசின் குரல், பாஜகவின் குரல், பாஜகவினுடைய முகமூடி. அதுதான் உண்மை. அதனால தான் பாஜகவிற்கு எதிராக வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் அவர் பாஜகவை நோக்கி பதிலாக சொல்ல மாட்டார். அதை எல்லாத்தையும் திமுகவை நோக்கியே திருப்புவார். பாதிக்கப்பட்டவன் மேலே இவர் திருப்பி திருப்பி குற்றம் சாட்டுவார். பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டை தான் திருப்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் திட்டுவார். பாதிப்புக்கு உள்ளாக்குவது யார்? ஒன்றிய அரசு. அதை பற்றி வாயை திறக்க மாட்டார். நேற்று பிரஸ் மீட்டில் இதே தான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? சமஸ்கிருதம், ஏன் தம்பி சமஸ்கிருதம்னு கேட்குறாரு. சமஸ்கிருதத்தை திணிச்சது யாருன்னு அந்த செய்தியாளர் கேட்கிறார். அதை பேசாதீங்க தம்பின்ட்டார். ஏன்னா ஆரியர்களை பற்றி இவர் பேச மாட்டார். இன்னைக்கு 2500 கோடி ரூபா தரம் இருப்பது யார்? ஒன்றிய அரசு. அதை பற்றி பேசாதீங்க தம்பி. ஆமாம், இதை பற்றி பேசுகிறே அப்படி பாஜகன்னு பேசினா வாயில் புண்ணுங்கன்னு வந்துடும். என்ன லாஜிக் இது? உள்ளபடி எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த கண்ணை உறுத்துதுங்க. எனக்கு ஏன் இவ்வளோ கோவம்? இந்த வீடியோவில், மற்ற வீடியோ கூட நான் இவ்வளோ பேச மாட்டேன். இந்த பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுல அப்படி என்ன இவருக்கு கண்ணு உறுத்துது? அது கஷ்டப்பட்ட பிள்ளைங்க தானே போய் வாங்குது. அரசு பள்ளியிலேயே படித்து, அரசு பள்ளியில் படித்து, அரசு கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்களுக்கு தான் 1000 ரூபாய். மெட்ரிகுலேஷன்லையும் சிபிஎஸ்சிலையும் படித்த பிள்ளைங்களுக்கு கிடையாது. ஒரு ஏழை எளிய பிள்ளைங்க 1000 ரூபா வாங்குறது உங்கள் கண்ணை ஏன் அப்படி உறுத்துது?
நாங்க கேட்டோமா யாரு கேட்டா உங்ககிட்ட கட்சி ஆரம்பிக்க சொல்லி? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கணும் உங்க வீட்டு வாசல்ல வந்து 1000 பேர் உண்ணாவிரதம் தானா? கருத்து கணிப்பு நடத்தி தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா? யாரை நாங்க கேட்டோமா 1000 ரூபாய் அப்படின்னா நாங்க கேட்டோமா சீமான் கட்சி ஆரம்பிக்கணும்னு? நாங்க கேட்டோமா சீமான் படம் எடுக்கணும்ட்டு? நாங்க கேட்டோமா சீமான் வசனம் எழுதணும்ட்டு? நாங்க கேட்டோமா நீங்க ஈழத்துக்கு போங்கன்ட்டு? எல்லாரும் கேட்டு தான் நீங்க ஈழத்துக்கு போனீங்களா? நாங்க கேட்டோமா நீங்க ஈசிஆர்ல வீடு வாங்கணும்ட்டு? ஏன்னா எல்லாத்தையும் நீங்க வந்து கருத்து கணிப்புன்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செய்றீங்களா? என்ன லாஜிக்கு? ஈழத்துல எல்லாரும் கேட்டுத்தான் பிரபாகரன் போராட்டத்துக்கு வந்தாரா? ஒடுக்கப்பட்டார், அதனால் அவர் என்ன செஞ்சார்? போராட்டத்துக்கு வந்தார். எல்லாரும் சொல்லித்தான் வாங்கன்னு கூட்டு தான் வந்தாரா? என்ன லாஜிக் இது? எதை நாங்க கேட்டோமா? நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க உங்களே கேட்பீங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் தாங்கன்னு விவரமா கேட்டீங்கல்ல நீங்க. பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எதை எடுத்தாலும் நாங்க இலவச பஸ் பாஸ் கேட்டோமா? தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் போட முடியாதப்பா. இலவச மின்சாரத்தை கட் பண்ணு, இலவச பஸ் பாஸை கட் பண்ணு, 1000 ரூபாய் கட் பண்ணு, ரேஷனை கட் பண்ணு, எல்லாத்தையும் கட் பண்ணிடு. இதான் பாஜகவுடைய ஏன். நான் திருப்பி சொல்றேன், பாஜக என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் நீ திட்டங்களை கொடுக்குற? எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்து. மக்கள் தேவைன்னா காசு கொடுத்து வாங்கிட்டுங்குது பாஜக. அதே தான் சீமானும் வர்றாரு. அநியாயம். அவ்வளோ கோபம் வருது. குறைந்தபட்ச மனசாட்சியோட சிந்திங்க. என்னைய திட்டுறது இருக்கட்டும், எதை நான் பேசுகிற எந்த கேள்விக்கா நியாயமான பதில், ஆக்கப்பூர்வமாக ஆதாரத்தோட பதில் வந்திருக்கா? நியாயமான பதில் வந்திருக்கா? கிடையாது. சும்மா வந்து வசை பாடலாம், அது எல்லாரும் பாடலாம், தெரிஞ்சது அது மட்டும்தானே. அப்படி பேசாதீங்க. வருத்தமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு கொடுக்குற 1000 ரூபாய் அப்படியே கரிச்சு கொட்டாதீங்க. அந்த பிள்ளைங்க படித்து வரட்டுமே, நல்ல இடத்துக்கு தான் வரட்டுமே. அந்த பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வந்து டாக்டராவோ இன்ஜினியரோ தொழிலதிபராக ஆச்சுன்னா அது திருப்பி இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு தானே பங்களிப்பு. அது இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி தானே. அதையும் புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. தயவு செய்து இளைஞர்கள் திருந்த வேண்டும். உங்கள் நலனில் எந்த அக்கறையும் இல்லாத ஒருவராக இருக்கிறார் திரு சீமான் அவர்கள். நீங்கள் அவருடைய ஆவேசமான பேச்சை நம்பி ஏமாந்து போனால் அவர் ஜாலியாக இருப்பார், அவர் ஈஸியாரில் இருப்பார், அவர் பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் அல்லது இப்போ பெரிய பெரிய எந்த ஸ்கூல்னு தெரியல, அவர் தான் சொன்னார் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குதுன்னு, பெரிய உயர்ந்த பள்ளியில் படிக்கும், அவர் நல்ல லக்ஸரியாக இருப்பார். நீங்கள் உங்கள் வாழ்வு அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த அளவில் நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.